Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழை வரும் அப்படிங்கறது முன்னாடியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில நமக்கு ரேடார் வரைபடம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது இங்க இருக்கக்கூடிய ஸ்பெல் முழுக்கவுமே திருவண்ணாமலை, சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களையும் தொடர்ந்து அடுத்தபடியா அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தான் காட்டுது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நமக்கு மழை பெய்வதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா 100% காட்டிட்டு இருக்கு. இப்ப இது தொடர்பாக தொடர்ந்து நம்ம செய்தி அடுத்தபடியாக வானிலை ஆர்வலருடன் தொடர்ந்து பேசலாம். நம்முடன் வானிலை ஆர்வலர் திரு ஜெபசிங் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். அதாவது இப்ப மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை ஆரம்பிச்சிருக்கு. இது தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்ததுக்கான ஒரு சாத்தியக்கூறை நம்ம எடுத்துக்கலாமா? வணக்கம் வணக்கம் மேடம். கேரளாவில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 நாள்ல தென்மேற்கு பருவமழை துவங்க இருக்கிறது. அப்படிதான் அதனுடைய தோற்றம் தெரிகிறது. இது தமிழ்நாடுக்கு பரவ வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 2 நாட்கள்ல தமிழ்நாட்டுக்கு பரவ வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, தமிழகத்துல வங்கக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது 27ஆம் தேதி. அதனால வங்கக்கடல்ல ஒரு கிளவுட் அதிகமா இருக்கு. ஒரு மேகக்கூட்டம், மிக ஸ்ட்ராங்கான ஒரு மேகக்கூட்டம் காணப்படுகிறது. அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அது தொடர்ந்து வலுவாக இருக்கிறது. இந்த 2 பினோமினா தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்ல, தென் இந்தியாவினுடைய மையப்பகுதி வரைக்குமாக கடுமையான மழைக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறது. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வானிலை நிலவரம், ரேடார் பிக்சர் மற்றும் அந்த சேட்டலைட் பிக்சர்ல. இன்னைக்கு மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில, உதகை, நீலகிரி இந்த பகுதியில கடுமையான வானிலை நிலவும். கேரளா கடற்கரை மாவட்டங்கள், கர்நாடகா கடற்கரை மாவட்டங்கள், அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல பனாஜி, ரத்னகிரி இந்த பகுதி எல்லாமே கடுமையான வானிலைக்கு உட்படும். அதாவது மலபார் கோஸ்ட் ஃபுல்லாவே இன்னைக்கு மழை இருக்கும். இன்னும் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், அதாவது ஹைதராபாத் அந்த ஏரியால ஒரு பெரிய பேண்ட் இருக்குது. சோ இது மேற்கு வரக்கூடிய மழை. தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், அப்புறம் மன்னார்குடி, திருச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, சேலம், திருவண்ணாமலை இந்த பகுதியிலுமே இன்னைக்கு கனமழை இருக்காது, ஆனா மழை இருக்கும். அது மாதிரி சென்னையில பிற்பகல் 3 மணிக்கு பிறகு ஒரு கிளவுட் பேண்ட் உருவாகுது. அதனால சென்னையினுடைய வட சென்னைக்கு வடக்கே கொஞ்சம் ஒரு மிதமான அல்லது சற்று ஒரு சில இடங்கள்ல ஒரு கனமழை இருக்கும். இதான் இன்னைக்கான நிலவரம். வருகின்ற 27ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று மேலதான் உருவாகுது. அதனால இது தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அது கிட்டத்தட்ட ஒரு வலுப்பெற்று பங்களாதேஷ் பக்கம் தான் கரையா இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மழை வானிலை. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வானிலை. நேர்களே, அதாவது ஏற்கனவே நமக்கு அரபிக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி வடக்கு நோக்கி நகரும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இப்ப வங்கக்கடல்லையும் நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சிகள், அங்க ஒரு காற்றழுத்த சுழற்சி உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளா இருக்கு. இப்ப வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு வாரம் முழுக்கமே நம்ம ஆங்காங்கே தொடர்ந்து மழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மையம் கொடுக்கக்கூடிய தகவல்கள். தொடர்ந்து ஜெபசிங் சாரோட பேசலாம். சார், நம்ம ஏற்கனவே கேட்டிருந்த மாதிரி தான், அதாவது வங்கக்கடலில் இருக்கக்கூடியதும் அரபிக்கடலில் இருக்கிறதுக்கும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டுறீங்க. இடையில ஒரு இடைவெளி இருக்கும், வெற்றிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப இந்த ஓவராலாவே இந்த வீக் முழுக்க நம்ம மழையை எதிர்பார்க்க முடியுமா? ஆமா, இந்த ரெண்டுமே நமக்கு வலுவாகத்தான் இருக்கிறது. வங்கக்கடல்ல வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வலுவாகத்தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக இணைந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்டாக் ஆகாது. இது தனி சிஸ்டமாக தான் இப்போது காணப்படுகிறது. இடையில இருக்கக்கூடிய சென்டர்ல பாத்தீங்கன்னா ஹைதராபாத்லாம் இப்ப லோ பிரஷரா தான் இருக்கு. நல்ல ஹைதராபாத்ல 997 வரைக்குமா இருக்கு லோ பிரஷர். இப்படி இது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெர்ஜான மாதிரி தான் இப்பவே தோணுகிறது. இதனுடைய தாக்கத்தை தான் இப்ப நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த 2 சிஸ்டத்திலயும் ஏதாவது ஒரு சிஸ்டம் சரியானாதான் இந்த நிலைமை சீரடையும். ஏதாவது ஒரு சிஸ்டம் லேண்ட்ஃபால் ஆகி அது வீக் ஆனா மட்டும்தான் இந்த நிலைமை சீரடையும். இல்லாட்டி இந்த நிலைமை ஒரு 2-3 நாளைக்கு தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, ஆல்ரைட். நன்றி ஜெபசிங் சார், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.